السلام عليكم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية சூழ்ந்து கொள்ளக்கூடியதை பற்றிய செய்தி உம்மிடம் வந்ததா? وجوه يومئذ خاشعة عاملة ناصبة அந்நாளில் சில முகங்கள் இழிவால் பணிந்திருக்கும். அவை தவறான வழியில் செயல்பட்டவை, அதில் களைத்து போனவை. அவை கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் நுழையும். அவற்றுக்கு கொதிக்கும் நீரூற்றிலிருந்து புகற்றப்படும். ليس لهم طعام إلا من ضريع அவர்களுக்கு முச்செடியைத் தவிர எந்த உணவும் கிடையாது. لا يسمن ولا يغني من جوع அது கொழுக்க வைக்காது, பசியையும் தீர்க்காது. وجوه يومئذ ناعمة அந்நாளில் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும். لسعيها راضية தமது செயல்கள் குறித்து திருப்தியுடன் இருக்கும். في جنة عالية அவை உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும். لا تسمع فيها لاغية அங்கு வீணானவற்றை செவியுறாது. فيها عين جارية ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று அங்கு உள்ளது. فيها سرور مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة உயர்ந்த கட்டில்களும் அடுக்கி வைக்கப்பட்ட குவளைகளும் வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகளும் விரிக்கப்பட்ட கம்பளங்களும் அங்கு உண்டு. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதையும், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும், மலைகள் எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளன என்பதையும், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? فذكر إنما أنت مذكر நபியை அறிவுரை கூறுவீராக, நீர் அறிவுரை கூறுபவர்தான். لست عليهم بمسيطر நீர் அவர்கள் மீது பொறுப்பாக்கப்பட்டவர் அல்ல. إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر எனினும் யார் புறக்கணித்து மறுக்கிறாரோ அவரை மிக பெரும் வேதனையால் அல்லாஹ் தண்டிப்பான். إن إلينا إيابهم நம்மிடமே அவர்களின் மீளுதல் உள்ளது. ثم إن علينا حسابهم பின்னர் அவர்களை விசாரிப்பதும் நமது பொறுப்பாகும். மார்க்கத்தை எடுத்துரைப்பது மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்பாகும். நம்பிக்கை கொள்ளாதவர்களின் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை சேர்க்கும் ஆற்றல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்தாகும். பின்வரும் நபிமொழியும் இதற்கு சான்றாக அமைந்துள்ளது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை இந்த மக்களுடன் போரிடுமாறு எனக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் தகுந்த காரணம் இருந்தாலன்றி என்னிடமிருந்து தம் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களின் அந்தரங்கம் குறித்த விசாரணை அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது என்று கூறினார்கள். பிறகு, நபியே, அறிவுரை கூறுவீராக, நீர் அறிவுரை கூறுபவர்தான், நீர் அவர்கள் மீது பொறுப்பாக்கப்பட்டவர் அல்ல எனும் இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 35, திருமதியில் 3264, அஹ்மத் 13693. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள், ஏற்க மறுத்தவரை தவிர என்று கூறினார்கள். மக்கள் உடனே, அல்லாஹ்வின் தூதரை, ஏற்க மறுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொர்க்கம் புகுவார், எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார் என்று பதிலளித்தார்கள். ஆதாரம் புகாரி 7280. அத்தியாயம் 88, வசனம் 1 முதல் 26 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும்